அண்ணன் அடிக்க கார்னர் பீஸ் இங்கே எப்படி அடிப்பீங்கன்னு பார்க்குறேன். கைனால இப்படி இப்படி அடிக்கணும்டா வேலை. நான் இப்போ தான் ஃபிட்டர் அடிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ அவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க ஐடியா. இல்லை இப்போ அடிக்கணுமா, அது இந்த இது வச்ச அப்புறம் தான் இதுங்க முடியுமா, கணக்கு பண்ண முடியுமா? என்ன ஃபிட்டர்னா கேட்டு கேட்டு தான் அடிக்கணுமா? ஃபிட்டர்னா அவங்களும் அடிக்கிற அதுதானே ஃபிட்ரு. இருந்தாலும் ஹெவி ஃபிட் இருக்காங்கண்ணே. என்ன வச்சான்? யார் வந்தா? ஐயோ ஏன் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வர மாட்டேது? இவர் என்ன மச்சான், ஏதோ ஆயில் அடிக்கணுமா? என்ன பண்ணும் இப்போ? வேறு என்ன பண்ணும் சொல்லு மச்சான். அடி எடுத்தாரா சரி நான் இறங்குறேண்ணா இப்போ. நான் இறங்கவா? என்ன அசிங்கப்படுத்துறீங்க நான் காலையில்? நான் தான் இறங்குறேன்னு சொல்கிறேன், மறுபடியும் நான் இறங்கவான்னுன்றீங்க. சரி அந்த இதுக்கு அது பிரேசிங் கொடுங்கண்ணா. இந்த இதுக்கு இதுக்குண்ணே இதுக்கு இது வைக்கும்ல ஒரு பிட்டு கட்ட கொடுங்க. ஒரு இது பிரேக் கட்ட ஒன்று ஒன்று இதுக்கு ஒரு கார்னர் கொடுங்கண்ணே. இதுக்கு வரணும்ல இந்த ஆவின்ட்ட கொடுங்க. போதும் போதும் ஆணி கொடுங்கண்ணா. அதான் ஆணி எடுங்க. ஆணிலாம் எடுத்து தான் ஏறணும். வச்சுக்க அப்படி பக்கத்தில் மாமைக்கு தானே கொடுத்துக்க வச்சேன். அப்புறம் திருவண்ணாமலை வெளிநாடு நிறையா இருக்கேன். ஏன் வச்சு அவங்க ஊரில் கோவில் இல்லையோ? அவங்க ஊரில் கோவில் இல்லையோ? அப்படிலாம்ல தெரியுமாப்ல. ஓ எங்கே சிவன் இருக்காருண்ணா? அவங்களே கிறிஸ்டின் தானே வச்சா இருப்பாங்க வெளிக்காரங்க. கிறிஸ்டின் தான் சிவன் அதே கும்பிட்றாங்க. போய் பாரு எவ்வளோ இருக்கு. இன்னும் சட்டையெல்லாம் புதுசு புதுசாக வருது. எங்கே வச்சு ஆணி 3 ஜானி கொடுங்க. அண்ணா கணேசனை ஓடண்ணே 3 ஜானி எடுத்துகிட்டு வாண்ணே. சும்மா கையில் பிடிச்சி நிற்காதீங்கண்ணே. இருக்குடா எங்கே ஒன்றும் இல்லைண்ணா. எங்கே கிரிவலமாக போனீங்க? ஏன்னா வாரம் வாரம் போவாங்களே கிரிவலம். ஏன் வச்சா அப்படி பண்ணுறீங்க? நித்யானந்த் அங்கேயா இருப்பாரு? சும்மா இருந்தவனை பிடிச்ச சாமியார்னு சொல்லி இப்போ பெரிய ஆளாக வேட்டான். போ மச்சான் போகணும். இன்னைக்கு போயிட்டு எதாவது அழுதிங்களா என்ன? நீங்கள் தான் போயிட்டு அழுதுவீங்க. போனா கோயில் வாசல்லே போய் அழுதுட்டு போவீங்க. எப்படி எப்படி மச்சான் வரும்? சூரத்தனமாக இருந்தால் எப்படி வரும்? பக்தியோடு போகணும். இவ்வளோ கனவுங்கிறதுலாம் குண்டை குண்டை கண்டுறது. ரோட்டில் அடைஞ்ச என்னூட்டு மாதிரி இருக்கு. மாமேனா? யாரு இவர்? ஆறுமுகண்ணா? மாப்பேனா? அப்படியா? எது
ஏற்ற வச்சு நீ சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா வச்சுருந்தா போதுமா? ஆமாம் சப்போர்ட் நேற்று தான் பிள்ளை வைக்கிறாங்க மாதம் வருமா சித்தப்பா தான் கேட்குறது பாரு. நேற்று அதானே அந்த பீச்சு வச்சிருக்கேன் அடுத்த பீச்சு டக்குன்னு அடுத்தது போ இந்த கீழே ஓ பீச்சு கொடுயா கிராஸ் பீச்சு பீச்சு பண்ண என்ன இந்த டாக்டர் அண்ணா போட்டுடலாண்ணா சொல்லிட்டே இருந்தா எப்படி வேலையை கிளப்பிடணும். பரவாயில்ல கீழே இருக்கிறாது சற்று அதில் எப்படி வைப்பீங்க சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுறா இருண்ணா கார்னெலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணும். கார்னர் அடிச்சியா ஆ என்ன என்ன கார்னர் அடிக்கிற இது வெளியே வந்துடும் மச்சான். அப்புறம் கார்னர் அடிச்சு அடிக்கிறியா? ஆமாம் அது உள்ள இருக்கா இது வெளியே இருக்கா? இதான் மச்சான் வெளியே இருக்கு இதான் உள்ளே இருக்கு. நாளைக்கு சாயந்தரம் குஞ்சு ஐயோ ஏன் மச்சா அப்படி பண்ணுறீங்க? அங்கே போய் அந்த கிளாஸ் ரெண்டு ஓட்டு டக்குன்னு ஓடியா அதுகளுக்கு அந்த லிஃப்ட்டு கொடுக்க இந்த இருக்கிற பிடிச்சிட்டு போயலாம் வாடா படி இருக்கும் நான் அந்த படி இருக்கிறேன் அவனை நான் இருக்கிற மாதிரி இருக்கால அதுக்கு பழகா விதி இல்லை இதெல்லாம் இருக்க சக்கரன்னு எடுத்துக்கிட்டேன்னு ஒரு ஆள் போய் நீங்கள் கேட்குறத எடுத்து கொடுப்போம். சின்ன பீஸா ஓடியா 8 நீளத்தில் ஒரு பீஸ் ஓடியா கிராஸ் 8 9 நீளத்தில் முடியாதுன்னா 9 எனக்கு இருக்கு. இதையும் கட் பண்ணணும். மழை வாங்கியிருக்கப்பா இங்கிட்டு உள்ள நல்லவனா இருப்பான் உங்களுக்கு இங்கிட்டு உள்ள நல்லவங்க இதா இதில் அப்படி வச்சாடுறா. ம் சொல்லுண்ணா. எதில் தண்ணி ஊற்றிட்டு வந்தார்? ஆமாம் ஏன் மச்சான் கண்டிப்பாக ஏன் மச்சான் சூரத்தனமாக இருக்கீங்க? என்ன அது காலாத கழுவுனீங்களா? அதுவும் இல்லையா? 2 பேரும் அடிச்சுட்டு வரா நீ ஒன்றும் பண்ண போய் போயில கையில போடுங்கடா. ஆள் அடியால் வச்சுருவாங்க. அதான் சாப்பிட கண்டு வெளியே கவர் பிளாக். ஆனால் இது ஒட்டு பீஸ் என்ன எனக்குள்ள அந்த கால் கீழே இருக்கு என்னது
சப்போர்ட் பீஸ் கொடு. கீழே தான் கிடக்குது போட்டு. யார் வச்சது? யார் உலந்து இருக்கு வெளியே இல்லை. அவ்வளோதான். யார் வச்சது? ஒழுங்கு கண்ணு அதான் ஒழுங்கா வெட்டி விழுந்தா இந்த ஒழுங்கு அதெல்லாம் யார் அந்த சைடை பாரு எப்படி இருக்குண்ணா விளக்கம் வந்து அடிச்சு விட்டேன். ஜங்கல் மிஞ்சி மேலே வந்தானே இது அப்படியே வச்சு இப்படியே எடுப்போம். என்னடா அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இப்படி அடிச்சோமே ஜாமீன் ஒட்டப்பட்டு இல்லை மச்சான் வரியா போயிடா இப்படியே வச்சு அடிச்சு விட்றாத. இப்படி வச்சு என்ன ரஜாரு என்ன அளவு இருக்கணும் அது என்ன ஆகும் ஒட்டு வச்சு ஒன்று அடியா இங்கே ஒன்று அடியா ஒரு இதாம்மா டக்கம் அடிச்சுடா. ஏதோ இருந்தாலும் எடுத்துக்கோ. அதை பாரு 46 47. ஆமாம் 46 இருக்கு. அப்புறம் என்ன அடி அதோட சேர்த்துக்கண்ணா. அதில் ஆடி பிடிக்கணும். ரெண்டு அடிக்கு மேலே ஒரு சாப்பாடு கொடு. 2 அடியில் 3 அடி அடிச்சிருவேன். இறக்கி அடிக்க மாட்டோம். அது கீழே கம்பிலேருந்து ஒரு 5 அடிச்சா எப்படி மதுரை ஆளுங்க இன்னும் ஏற்றி கம்பி மட்டும் தெரியாதா? கம்பி மட்டும் ஓகே. கம்பி மட்டும் பார்த்துக்க. ஒரு நூல் ஏற்றிக்கடா. இல்லைண்ணா போகணும். கம்பி கீழே தான் வைக்கிற நீ. இல்லை கம்பி மட்டும்தான். கொஞ்சம் ஏற்றிக்கல சார். போதும் போதும். பிடிக்கிற மாதிரி ஒரு ஆணை மேலே கொஞ்சம் ஏற்றிக்காத. அப்படி இப்போ தான் நீட்டாக பண்ணுற. நீங்கள் ஏற்றியாக கொடுக்கலாம். பீஸ் அமைக்கிறேன் காலில் ஏதாச்சும் ஒன்று கீழே கொடுத்து அமைக்கிறேன். இந்த ஆணி வச்சுட்டு கண்டிப்பா அதே மாதிரி இங்கிட்ட ஆரம்பிக்க. காக்கா இங்கே என்ன அஞ்சதானே எது சொன்னாலும் கேட்டு இறக்கி அடிச்சிடுறாங்க. ஓகே. ஆனால் அடுத்து அங்கிட்ட எவ்வளோ அதான் கீழே வந்து எடுத்து போவா கீழே. சரி கீழே வாங்கண்ணா. எனக்கு கை நில்லுங்க. கைக்கெல்லாம் ஆள் கேட்குறேன் பாரு. எல்லாம் கலிகாலம். 49. 4 அடி 1 இன்ச்சுக்கு. மழை பெஞ்சிருக்கு. ஆமாம் ஆமாம் மச்சான். மச்சான் 3 இன்ச்சு ஒன்று போதும் இல்லை தாங்கிரும். இந்த ஒரு ரன் போட்டிருக்கேன் பாரு மச்சான்.
அப்புறம் ஒன்று சின்ன வேலை தர்றேன். இதெல்லாம் கஷ்டமான வேலை நீ பார்க்காத. அதாவது ஈஸியான வேலையை பாருங்க. ஈஸியான இந்த பைண்ட் வேறு போகிறதா? அதே இருக்குன்னு பார்த்துட்டியா? கணேசன், நான் ஆல்ரெடி ஒரிஞ்சு பழம் எடுத்துகிட்டு வர சொன்னால் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. முதல்ல ராவனை கஷ்டமான வேலை பார்க்கணும்னா ஈஸியான அந்த அதை அடிச்சலு. ஆனால் அதெல்லாம் தருமணி எனக்கு பேர் சொல்லி கொடுத்துட்டா, நான் அடிச்சிட்டேன். அது எப்படி சொல்லுது? எப்படி அடிப்பேன்? அதான் அடிச்சிட்டேன். சரி எடுங்க, நான் டக்குன்னு அடிச்சு விட்ருவோம். கீழே போனால் தான்டா பீஸ் வரும். அதான் கீழே போங்க சீக்கிரம். முடிச்சிங்களா? சரிங்கப்பா. சரி சரிண்ணா மச்சான், இப்படி பண்ணுறீங்களேப்பா. ஃபஸ்ட்டு இந்த பழைய வச்சுக்க பாரு. அதை காடி இருக்க சொல்லி மார்க் பண்ணி வளர்ந்து கொடு, எடுத்து கொடு, வெட்டி தருவார். ஒரு 2 போட்டு காடி எடுக்கணும். 2 போட்டு அளவு பண்ணி காடி எடுத்து 2 போட்டு கரெக்டாக. சரி சரி. பிஞ்சிட வேண்டாம். இல்லை காசு இல்லை. ஜோயா ஒன்னையா இங்கே வாயா கொஞ்சம். வா டக்குனு வா. அதான் ஒரு நாலு இல்லை உனக்கு கரெக்டான ஒரு கேமரா. 4 இல்லை கேமரா பழைய நாடு இல்லையா? ஒரு 2 அடிக்கு பழைய வீடு. ஏன் நீ செருவலையா? எதில் நான் ஏன் செருவலை சொன்னேன்? நீ செருவலையா? ஒரு 1.5 பேசியிருந்தா பாரியா? கரெக்டான பாருங்க. உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் அக்கா வேலை பார்த்துல நீங்கள் எப்படி சொல்லுவாமே? சார் மிஷின் மேலே இருக்கா? அண்ணா கணேசண்ணா, அண்ணா கணேசண்ணா கிட்ட வரீங்களா? கணேசண்ணா கைமரா வந்துருச்சு. கொடு கொடு. 4 அடி ஒரிஞ்சுனா 4 அடியா? அடிக்கணும்ண்ணா குறவாளியில் அவங்கள. இன்னும் இதை வெட்டிக்கணும் அப்படியே. இங்கே பாருங்க, காடி எடுத்துருக்கல. இங்கேருந்து இப்படி, அதே மாதிரி அங்கிட்ட அப்படி. மார்க் பண்ணிட்டேன். இந்தா இங்கே நான் எல் ஷேப் இப்படி போட்டிருக்கு, அங்கேயும் அதே மாதிரி இருக்கும். எங்கே மச்சான்? இங்கேயா? எதனா சரியான வேலை மச்சான். இங்கே தான் எக்ஸ்ட்ரா ஜாக்கெட், மேலே ஜாக்கெட் தூக்குறது, லோடிங் அன்லோடிங். பாரு கீழே பாருங்க வச்சது இதுதான். ஓடிஎஸ் மட்டும் வைக்கல. ஓடிஎஸ் செஞ்சிருக்கு. இந்த இதெல்லாம் என்னது கீழே? கீழே குடிஞ்சு மச்சான். மேஸ்திரி எப்படி தான் சொன்னார், இன்னும் ஜாக்கெட் வைக்கல வச்சா வச்சுருக்கீங்க அப்படின்னு. சார் ட்ரௌசர் மச்சான் உறிஞ்சிடுச்சு நருஷா.
சார் டேப்பு கொடுங்க, டேப் இருக்கா? ஆ இங்கிட்டு கொடுங்க இங்கே ஜென்ரண்ணா இங்கே தான் வேலையா? சரி அவனை எப்படி வந்து அது பெண்டாமா அளவுக்காண்டி இருந்துச்சு, அளவு கரெக்டாக போட்டு அட இங்கே மேலே இருந்துச்சு, நான் தான் எடுத்து ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். பிரிச்சு அடிச்சுக்கலாம்ண்ணா. அதில் நீ எங்கடா இருக்கு பிடிச்சி அடிக்க? குண்டு வச்சுலாம்ல, நீ ஏன்னா வருத்தப்படுற? குண்டெல்லாம் ஒரு ஊம்ப அப்படியாதான். ஊம்பாட்டினா கடந்துட்டு போகுது விட, நீ இருக்கிற அடி கொண்டு வந்தா அடிப்பானோட கடந்துட்டு போ. உனக்குண்ணா இருக்கிற அடினா நீ நம்மள ஓங்கிறேன். கொடு. ஆ கொடு. கொடுத்துருவாப்ல. காடி எடுத்தாச்சு கொண்டு. டேப்டியா இப்பதானே கொடுத்தேன், கீழே அவட்ட கொடுத்துக்க மேடம். ஆணி போடுவாப்ல. குயிலும் உனக்கு ஆப் இருக்கு மச்சான். அது இருந்தால் எது போதியா கரெக்டாக அடிச்சுட்டேன். ஏதோ நான் அடிச்சு காணாமல் போகணுண்டா. கிராஸ் சரியா? கிராஸ் பீஸா? மச்சான் எப்படியே ஆணி போட்டுறல. வாங்கிருக்கியா? சரியா சார்? ஏன் அது எல்லா இதுல வாங்கியிருக்கேன். எத்தனையோ வாங்கிட்டு தான் போறாங்களா?
அங்கே கொஞ்சம் கேப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் தள்ளி அடிச்சிருக்கணும். உறிஞ்சி தானே கட் பண்ண சொன்னேன். சரி விடு. நீ சொன்னா அது கிழிச்சதுக்கு தான் நான் சரியா கரெக்டாக கேட்கவே இல்லாமல் முடியாது என்ன. அடி சும்மா கையில் அடிச்சிருச்சுன்னா கையில் தான் அடிச்சா தான் அப்புறம் உங்களுக்கு அடிச்சேன். ஆத்தி இங்கே நின்று அடி. நான் 5 நான் தூங்கவே மாட்டேன் மச்சான். நான் 4 மணிக்கு தான் வந்துடுவேன் சிட்டி பேக்கரி. ஆ சைக்கிளா? அது ஒரு பெருவார வேறு வந்துடுண்ணே. 2 லைக்கு 3 லைக்கு இப்படி வந்தால் நான் எப்படி நான் பிழைக்கிறது? இதுதான் மச்சான். தூங்குறது தான் லீவு. படுத்தா தூக்கம் வரணும், ஒன்றுமே பண்ண முடியல. வாழ்க்கையே வெறுத்து போச்சு மச்சான். ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நடைமாடு பிணம் தான். சா இது எப்படி அடிக்கிறது? இந்த அங்கிட்ட ஒரு பீஸ் எடுங்க. டேப் இருக்கா கையில்? டேப்பு நாலடி. படிப்பெல்லாம் எடுத்துடாதீங்கண்ணா, வேறு படம் எடுங்க. நாளை 2 அடி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஜாயின் பண்ணிக்கலாம்.